இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது உங்க வாழ்க்கையே மாத்த போற நாள். இன்னைக்கு ஏப்ரல் 4 4/4. மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நாள். ஏன்னா எண்கணிதப்படி, அதாவது நியூமராலஜி படி 4 என்ற எண் ஸ்திரத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி மற்றும் அடித்தளம் அமைப்பதை குறிக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த ஆழமா மனசுல நினைச்சு ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஸ்ட்ராங்கான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கான 44x4 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பத்தி ரொம்ப ஆழமா தெளிவா பார்க்கலாம். 44x4 மெத்தட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களோட ஒரு குறிப்பிட்ட ஆசைய ஒரு பாசிட்டிவ் வாக்கியமா மாத்தி அதை 44 முறை தொடர்ந்து 4 நாட்களுக்கு எழுதணும். இதை எப்படி ரொம்ப டீப்பா பண்றது? நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது இப்பவே நடந்து விட்ட மாதிரி எழுதணும். அதில் நன்றி கலந்திருக்கணும். தவறான முறை, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். சரியான முறை, எனக்கு பிடிச்ச வேலையில நான் சேர்ந்துட்டேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன், பிரபஞ்சமே உனக்கு நன்றி. ஏதோ கடமைக்குன்னு 44 தடவை எழுதக்கூடாது. எழுத உட்காரும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. ஒரு மெழுகுவர்த்தி அல்லது அகல் விளக்கு ஏத்தி வச்சுக்கலாம். உங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் பேனா எடுத்துக்கோங்க. 44 முறை அந்த வாக்கியத்தை எழுதும்போது ஒவ்வொரு முறையும் அந்த விஷயம் நிஜமாவே நடந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்ச்சியை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. உதாரணமா, வேலை கிடைக்கணும்னு எழுதுறீங்கன்னா நீங்க ஆபீஸ்க்கு போற மாதிரி, உங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. 4 நாட்கள் அப்படிங்கிறது உங்களோட ஆழ் மனசுல அந்த எண்ணத்தை ஆழமா பதிய வைக்கிறதுக்கான காலம். இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 4 ஆரம்பிச்சா ஏப்ரல் 7 வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த முறையோட சீக்ரெட் டெப்த், அதாவது முக்கியமான குறிப்பு. மேனிஃபெஸ்டேஷன்ல ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன், அதாவது எண்ணம், தெளிவா இருக்கணும். இமோஷன், அதாவது உணர்ச்சி, எழுதும்போது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். டிட்டாச்மெண்ட், அதாவது விட்டுவிடுதல். 44 தடவை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது நடக்குமா, எப்போ நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. எழுதி முடிச்சதும் இது கண்டிப்பா நடக்கும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க வேலையை பார்க்க போயிடணும். இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 4 ஸ்பெஷல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கறீங்க. நான் இப்படி எழுதலாம்: இன்று ஏப்ரல் 4, பிரபஞ்சத்தின் பேராற்றல் எனக்குள் பாய்கிறது. என் வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் நீங்கி நான் நினைத்த உங்கள் ஆசையை இங்கே குறிப்பிடவும் மிகச் சிறப்பாக நடந்துவிட்டது. நான் மனநிறைவோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. செய்ய வேண்டியவை: ஒரே நேரத்துல எழுதுறது ரொம்ப நல்லது. உதாரணமா, தினமும் காலை 6 மணி அல்லது இரவு தூங்கும் முன் எழுதலாம். எழுதி முடிச்சதும் அந்த பேப்பரையோ நோட்டையோ பத்திரமா வைங்க. 4 நாள் முடிஞ்சதும் அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பத்தி யோசிக்கிறத விட்டுருங்க. நம்பிக்கையோட ஆரம்பிங்க. இந்த 4/4 போர்ட்டல் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும்.